ட்விட்டர்ல போயிட்டு வந்து நம்ம சும்மா ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நேத்து ஈவினிங்லேருந்து பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. ஏஜிஎஸ் புரொடக்ஷன்ஸ் இருக்குல்ல, நம்மளுடைய கோட் திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. ட்விட்டர்ல போட்டு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க. எதுக்கு திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதோ ஒரு ஒரு பைல்வான் ரங்கநாதன் வந்து ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாரு. அந்த ரிவ்யூ போட்டதை வந்து பார்த்தீங்கன்னா, அது மேலே வந்து அஜித் அவர்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி சில வார்த்தைகள் இருக்குது. அதை பார்க்காமயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ட்விட்டர் பேஜில் ரீட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அதுக்காக போட்டு அவங்க ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். டெலீட் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 பேருக்கு மேலே கமெண்ட் போட்டதுக்கப்புறம் தான் அது டெலீட் பண்ணப்பட்டிருக்குது. ஒரு இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸு அப்போ அஜித் அவர்களுடைய ரெஃபரன்ஸ்லாம் வச்சு படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எதுக்கு வந்து இந்த மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் கூட சென்சிபிளாக இல்லாமல் எதை வேணாலும் உட்காந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி வந்து ஃபேன்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னு கூட யோசிக்காமல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் எடுத்து பார்த்தா சுயநலவாதி வெங்கட் பிரபுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு அதுவும் கிட்டத்தட்ட வந்து 2,00,000 2,00,000 ட்வீட்டுக்கு மேலே போயிட்டுருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ அதை பற்றி டீட்டெயிலாக யோசிக்கும்போது பார்த்தா நேற்று வந்து ஒரு இன்டர்வியூ லிங்க் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த இது பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து விஜய் சாரோட பொண்ணாக வந்து கோட் திரைப்படத்தில் நடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் கேட்குறாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து யாரோட ஃபேன் சொல்லி கேட்கும்போது நான் தளபதி அவர்களுடைய ஃபேனு அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் வந்து தளபதி ஃபேனு, ஆனால் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைன்னு சொல்லும்போது அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து சர்வசாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லுது, தலைனா வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் சொல்லணுமா, ஏன் தோனி சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. சொல்லிட்டு இல்லை நீங்கள் இப்படி கூட யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நடித்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி நடிக்க வச்சுருக்காங்க அப்போது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறமேட்டு நிறைய இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோட் திரைப்படத்துடைய ப்ரொமோஷனில் ஏகப்பட்ட பேர் கொஷின் கேட்கும்போது கிட்டத்தட்ட 7 இன்டர்வியூ 8 இன்டர்வியூக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவில் வந்து கொஷின் கேட்குறாங்க. அதில் வந்து அஜித் சாரோட பேரை எடுக்காத இடமே கிடையாது. முதல்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபோன் பண்ணி அஜித் தான் வாழ்த்திருக்காப்புல போல். ஸோ எல்லாத்தோட இடத்துலையுமே அஜித் அவர்களோட பேரை பயன்படுத்திட்டு அந்த படத்தில் நடித்த அந்த பொண்ணுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமையா அந்த ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல வங்காத்தா மியூசிக் வருது அப்படின்னு சொல்லும்போது கூட இல்லை நீங்கள் அது வந்து தான் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு, அப்போது வார்த்தை அளவு கூட அந்த பொண்ணுக்கு அஜித் அவர்கள் வந்து தலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வரல அப்படின்னா அப்போ எந்த மனநிலையில் வந்து இருந்திருக்காங்க படம் எடுக்கும்போது அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படம் முடிச்சுட்டு வந்தோடனே என் ஃப்ரெண்டுக்கிட்டே நான் தான் சொன்னேன், படம் வந்து பார்த்தீங்கன்னா தோனி அவருடைய ரெஃபரன்ஸில் வச்சு எடுக்கப்பட்டது எடிட்டிங் டேபிள் தான் மாறி இருக்கு. எடிட்டிங் டேபிளில் மட்டும் சரி இந்த தலைன்னு சொல்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தோனி வந்து ஏன்னா சிஎஸ்கே மேட்ச் நடக்குது அப்படிங்கும்போது தோனி வச்சு மட்டுமே யோசிக்க வேணாம். ஸோ இப்படி வச்சோம்னா அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கிட்ட ஒரு விசிபிலிட்டி வரும் அப்படிங்கிறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே தான் நடந்திருக்கு. ஏன்னா எடிட்டர் மட்டும்தான் இன்டர்வியூவில் சொல்லும்போது எடிட்டர் மட்டும்தான் அந்த விஷயத்தை சொல்கிறார். மீதி எல்லாருமே பூசி மொழிக்கு தான் பேசியிருக்காங்க. கடைசியாக படம் எடுத்து முடித்தோடனே எடிட்டிங் டேபிளில் மட்டுமே அந்த ஒரு மியூசிக் போட்டு மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் மேக்கப் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிறதான் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்படி தான் வந்து எல்லா ரெஃபரன்ஸும் படத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கா, இது என்ன லாஜிக்கு அப்படிங்கிறதே எனக்கு புரியல. இது வந்து எதுக்குன்னா ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில யுக்திகளை பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு ஃபேன்ஸோட சென்டிமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காயப்படுத்தலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போது அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் ஃபேன்ஸாக இருக்கட்டும், ரஜினி சாரோட ஃபேன்ஸு, கமல் சாரோட ஃபேன்ஸு, எல்லாத்தோட ஃபேன்ஸுக்குள்ளேயுமே சண்டை இருக்குது. என்ன சண்டை இருக்குது? என் படம் நல்லா ஓடுது, உன் படம் நல்லா ஓடுது அப்படிங்கிற சண்டை தான் இருக்குது. ஓகேவா? உன் படம் ஓடிடக்கூடாது, என் படம் ஓடிடக்கூடாதுங்கிற சண்டை இருக்குது. அது ஓகே. ஆனால் ஒரு படத்துக்குள்ளே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுட்டு அந்த ரெஃபரன்ஸை வச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ரெஃபரன்ஸே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ளே நடிச்சவங்களே பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ எந்த மனநிலையில் வந்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு? ஏன்னா அஜித் அவர்களுடைய பேரை வந்து வாலண்டியராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடைசியில் வந்து யூஸ் செய்யப்படுதா? எனக்கு புரியவே இல்லை. இது வந்து ஒரு சரியான ஒரு விஷயமா நம்ம எப்படி கருதுறதுன்னு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்குன்னு வந்து ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து நிறைய பேர் திட்டிட்டு இருக்கிறாங்க, பயங்கரமாக திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுவும் தப்பு. என்ன சொல்கிறேன்னா அந்த பொண்ணுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் கூட சொல்லியிருக்கலாம், ஓகே இருக்கட்டும். பட் ஆனால் இது வந்து ஒரு சரியான முறை கிடையாது. ஒரு படம் எடுக்கப்படும் போது எனக்கு வந்து விஜய் சாரும் அஜித் சாரும் சேர்ந்து நடிக்கணுங்கிற ஆசை இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நீங்கள் வச்சிருக்கலாம், தப்பு இல்லை. கேப்டன் விஜயகாந்த் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏஐயில் பயன்படுத்தின முறையே வந்து சரியான முறை கிடையாது. ஸோ விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கடல் விஜய் அவர்கள் வந்து வேற ஏதோ கெட்டப்பில் கூட அவர் நடிச்சிட்டு வந்துருமா நடிச்சிருக்கலாம். விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ஃபேஸ் மாஸ்க் மட்டும் போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் அவர்களுடைய பாடி லாங்குவேஜ்லேயே தான் அந்த விஜயகாந்த் அவர்களுடைய கேரக்டர் வந்து வர மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் எப்படி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா பொதுவான வந்து ஒரு சினிமா ரசிகனாக பார்க்கும்போது எப்படி யோசிச்சோன்னா விஜய் அவர்கள் வந்து எப்படியும் 16 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போகிற கதை. அப்போ 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேப்டனாக இருக்கட்டும், அந்த கேப்டன்கிட்ட வேலை செய்கிற ஒரு ஆளாக வந்து விஜய் அவர்கள் இருந்திருந்தாருன்னா அது இன்னும் எவ்வளோ அற்புதமாக இருந்திருக்கும். நீங்கள் இப்போ அது அப்படியே செந்தூர் பாண்டி படத்தை வந்து அப்படியே நம்ம ரிப்பீட்டடாக பார்த்த மாதிரி இருக்காது. அந்த டாஸ்கில் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அவங்களை காப்பாற்றின மாதிரி அந்த டாஸ்கில் வந்து அந்த ட்ரெயின் ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து பயங்கரமாக காப்பாற்றணுமா நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா
அது வந்து எவ்வளோ பெரிய ட்ரிபியூட்டாக விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்திருக்கும். ஓகே, அது மாதிரி இல்லாமல் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே வந்து வெறும் மாஸ்கா மட்டும் மாற்றினது சில பேருக்கு விஜயகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கே வந்து முழு திருப்தி கிடையாது. பார்த்த சந்தோஷம், அதாவது அந்த ஒரு ஸ்டில் மிஷு கேப்டன் அப்படிங்கிற அந்த ஸ்டில்லை பார்க்கும்போது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பட் ஆனால் இது எல்லாமே என்னென்னா விஜய் அவர்களை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வைக்கப்படுது. இன்னொரு விஷயத்தை கூட நான் நோட் பண்ணேன் என்னென்னா, அதாவது இப்போது மற்ற ஸ்டார் காஸ்ட்லாம் வச்சுங்களேன், வேறு ஏதாவது நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாரிங் பண்ணால் அது மல்டி ஸ்டாரிங்க. ஆனால் விஜய் அவர்களுடைய படத்தில் அவர் எது பண்ணாலுமே வந்து அவர் வந்து செல்ஃப்லெஸ்ஸான ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான். அவர் வந்து ஒரு நல்ல மனநிலை உள்ளவராக இருக்கலாம். அதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. நம்ம சிவகார்த்திகேயன் கையில் வந்து கண்ணை கொடுத்துட்டு அடுத்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே, சொல்லட்டும். ரஜினி சார் ரெஃபரன்ஸு, அஜித் சார் ரெஃபரன்ஸு, அதுக்கப்புறமேட்டு மோகன் சார் நடிக்க வச்சிருக்காரு, பிரசாந்த் அவர்கள் நடிக்க வச்சிருக்காரு, பிரபுதேவர் நடிக்க வச்சிருக்காரு. ஓகே, இது எல்லாமே மல்டி ஸ்டாரிங் கிடையாதான். ஆனால் இன்னொரு இப்போ ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தில் வந்து மல்டி ஸ்டாரிங் பண்ணால் அது வந்து மல்டி ஸ்டாரிங்கா. இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா, இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் திரைப்படம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த விசில் போட்டு பாட்டு வந்து சரியாக போகலை, பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வெங்கட் பிரபு போட்டு வந்து பயங்கரமாக வந்து விமர்சனம் பண்ணதே விஜய் அவர்கள் ரசிகர்கள் தான். ஆன்லைன் ரசிகர்கள் சொல்கிறேன். களத்தில் நீங்கள் எப்படி இருந்தோ தெரியாது. இப்போ படம் வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு சில புரிதல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க வெங்கட் பிரபு அவர்களை ரொம்ப வந்து ப்ரெஷரைஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் விஜய் ரசிகர்கள் தான். என்ன இப்படி வந்திருக்கு பாட்டு, இந்த பாட்டு ஏன் இப்படி செடி இல்லாமல் போச்சு அப்படின்னு. 2வது பாட்டு வரும்போது திருப்தி இல்லை, 3rd பாட்டு வரும்போது திருப்தி இல்லை, 4வது பாட்டு வரும்போது தான் ஏதோ ஓரளவுக்கு திருப்தி அடைஞ்சாங்க. அது த்ரிஷா இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டாக் வந்தோடனே அதை வச்சு வந்து கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிக்கிட்டாங்க. ஸோ இப்படிலாம் வந்து திருப்தி அடைஞ்சிட்டு அதை ஒவ்வொரு ரசிகர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரெஃபரன்ஸையாக யோசித்து வெங்கட் பிரபு வந்து அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறார். இந்த படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் மட்டுமே வந்து இதுலேயும் ரொம்ப நல்லா தான் படம் பண்ணியிருக்கிறார். ரொம்ப வந்து மோசமாலாம் பண்ணலை. செகண்ட் ஹாஃபில் தான் சில சொதப்பல்கள், பாட்டோட பிளேஸ்மெண்ட் சரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கே தவிர மற்றபடி பொதுவாக ஒரு படமாக பார்க்கும்போது இந்த படம் வந்து பீஸ்ட் மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லியோவோட செகண்ட் ஹாஃப் மாதிரியோ வந்து எப்படி சொல்கிறதுனா புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கோ இல்லை வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு படம் எடுக்கப்படல. நல்லா தான் எடுக்கப்பட்டிருக்குது. பட் ஆனால் இந்த விஷயம் தவறான விஷயம். இது வந்து ஒரு தவறான ஒரு முன் உதாரணம். ஒரு உள்ளுக்குள்ளே நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த படம் இப்படி தான் வந்திருக்கு அப்படிங்கிற புரிதலே இல்லாமல் ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அது தப்பான விஷயம். அப்போ ரசிகர்கள் எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து காயப்படுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போது அஜித் அவர்கள் வந்து ஒழுங்கான அப்டேட் அப்படின்னு சொல்லி என்ன வந்திருக்கு? ஒன்றுமே கிடையாது. இந்த ரோட்டில் வந்து நடந்து போகிற மாதிரி தான் ஸ்டில்ஸ் வந்துருக்குது. அதை தவிர்த்து வந்து விடாமுயற்சி படத்தை வச்சுக்கிட்டு வந்து பெரிய சண்டையெல்லாம் போடுறதுக்குலாம் அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கிட்ட எதுவுமே இல்லை. பழைய மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படா அப்டேட் வரும்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்னென்னா அப்டேட் கொடுக்குறங்கிற பேரில் எங்களோட படத்தில் வந்து அஜித் அவர்களை வந்து பாசிட்டிவாக காட்டுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து இது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும். அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்ச பிறகு அது வந்து அஜித் அவர்களே கிடையாது, தோனி அவர்கள் தான் நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இது சரியான விஷயமா எனக்கு தெரியல. இது வந்து வெறும் பியூர்லி பிஸ்னஸுக்காக பண்ணப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுதே தவிர அஜித் அவர்கள் மேலே வைத்திருந்த மரியாதையினால் நடந்ததா அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியல. அப்படி வந்து ஒரு தோற்றம் இல்லை. நீங்கள் என்னதான் மரியாதையாக நடத்தினேன், அஜித் அவர்கள் மேலே வந்து பயங்கரமாக மரியாதை கொடுத்துருந்தேன், இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பேட்டியில் சொல்லிக்கலாம். பட் ஆனால் இந்த செய்தி வந்து சரியான விஷயம் கிடையாது. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு விஷயத்தை வந்து ரீட்வீட் பண்ணுது, நடித்த ஆர்டிஸ்ட்டும் தவறான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா இது சரியில்லை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு இந்த படத்தை பற்றி சொல்கிறத விட இந்த மனநிலை சரியான விஷயம் கிடையாது. சினிமாவுக்கு இது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ தான் சினிமாக்குள்ளே எல்லாரும் மற்ற ஸ்டேட்டுக்காரங்கலேருந்து எல்லாருமே மல்டி ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வளருவோம் அப்படிங்கிற ஐடியாக்குள்ளே வராங்க. நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களாம் தமிழ்நாட்டை தேடி வராங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் நார்த் இந்தியாவை தேடி போகிறாங்க, இங்கே இருக்க டைரக்டர்லாம் அங்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்துட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஆடியன்ஸுக்குள்ளேயே உருவாக்கினா நம்ம எப்படி அடுத்த ஆர்டிஸ்ட்டை வந்து ஏற்றுப்போம்? எனக்கு புரியவே இல்லை. இது வந்து சரியான ஒரு பார்வையை நோக்கி நகரலை. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு தோணுச்சு. இது எப்படி வந்து அஜித் அவருடைய ஃபேன்ஸை வந்து இவங்க சொல்லி புரிய வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது ஒரு தப்பான முன்னுதாரணம். பட் ஆனால் இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கோட சேர்த்து கலெக்ஷன் எவ்வளோ வருது, எப்படி வருது அப்படின்லாம் வந்து தெரியும். 3 நாளைக்கு தியேட்டர் ஆல்ரெடி பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. ரசிகர் மன்றம் மூலமாக எல்லா தியேட்டர்லையும் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமேட்டு தான் வந்து படத்துடைய உண்மையான கலெக்ஷன் தெரியும். ஆல்ரெடி வந்து 2 ஸ்டேட்டில் வாஷ் அவுட் ஆகிருக்குது. ஒன்று வாஷ் அவுட்னா இப்போதைக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. என்னென்னா ஆந்திரா வந்து ரொம்ப டவுன் ஆகிருக்கு, கேரளா வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு டவுன் ஆகிருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேரளாவில் ஒரு நல்ல மார்க்கெட் இருந்தது. லியோ படம் கூட ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் வந்துச்சு. இந்த திரைப்படம் வந்து சரியான டைமில் வந்து சரியான முறையில் வந்து ப்ரொமோட் ஆகலைங்க. இந்த படம் எப்பேற்பட்ட படம் அப்படிங்கிற விஷயம் அங்கே ப்ரொமோட் ஆகலை. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன்.
இங்கே நம்ம வச்சிருக்க ரெஃபரன்ஸ் எல்லாமே அதர் ஸ்டேட்டுக்காரங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து தெலுங்கில் வந்து படம் பார்க்கும்போது அங்கே போயிட்டு காதலின் தீபம் 3 பாட்டெல்லாம் பாடுனா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது கனெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. இங்கே கனெக்ட் ஆகிற மாதிரி அங்கே கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால தான் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இல்லைன்றாங்க. கர்நாடகாவில் கொஞ்சம் ஏதோ கலெக்ஷன் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மண்டே எவ்வளோ ட்ராப் ஆகுது அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் நாளைக்கே தெரிஞ்சிடும் படத்துடைய நிலைமை என்ன, ஹையஸ்ட் கலெக்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து அஃபிஷியலாக இந்த 126 கோடிங்கிறத போட்டிருக்காங்க. இப்போ நாளைக்கு இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நாளைக்கு வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் போஸ்டர் வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 400-450 கிட்ட தான் வரும் அப்படின்னு தான் தோணுது. இந்த 1500 1000லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து மார்க்கெட் கிடையாது அப்படிங்கிறனால பொறுத்து பார்ப்போம். இதெல்லாம் எனக்கு தோணுச்சுங்க. இந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது, ட்விட்டரில் வருகின்ற சண்டைகளை பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் எழுதுங்க. சினிமாவை தயவு செஞ்சு வாழ வைங்க. மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியுமே எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே பெரிய அங்கேயும் சண்டை நடக்குது. நீங்கள் இது இருக்கு இல்லைங்க, ஆந்திராவில் போயிட்டு வந்து நீங்கள் சண்டை போய் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். மம்முட்டி அவர்களுடைய சண்டைக்கும் மோகன்லால் அவர்களுக்கு அவங்க ஃபேன்ஸுக்கு இறைக்கப்பட்ட சண்டையில் இருக்குது. அவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி வந்து ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த ரெஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்கிற அந்த சண்டைகள் கிடையாது. அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. வெளியே சண்டை போட்டால் பிரச்சனையே கிடையாது. படங்களுக்கு இடைப்பட்ட சண்டை, ரசிகர்களுக்கு இடைப்பட்ட சண்டை வேற. படத்துக்குள்ள ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உருவாக்கப்படுகின்ற சண்டை சினிமாவுக்கு ஆரோக்கியம் வந்து கிடையாது அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.